அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம். காஞ்சி மகாபெரியவா வாழ்ந்த காலம். ஒரு பக்தர் அவரை வணங்கி பொதுவான ஒரு கேள்வியை கேட்கிறேன், எனக்கென்று தனிப்பட்ட கேள்வி எதுவும் இல்லை என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது மகாலய பட்ச காலத்திலும் அமாவாசை நாட்களிலும் பெரியவர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுதும் காகத்திற்கு ஏன் சோறு வைக்க வேண்டியிருக்கிறது? அது சற்றே கீழ்நிலை பறவை போன்று என் மனதிலே படுகிறது. மேலான உயர்ந்த நிலை பறவைகளாக கழுகு, கருடன், மயில், கிளி இவற்றை போன்ற பறவைகளுக்கு உணவு படைக்கலாம் அல்லவா என்று ஒரு நீண்ட கேள்வியை தொடுக்கிறார். கேள்வி முழுமைக்கும் கேட்டுக்கொண்ட மகாபெரிவா சற்றே கண்ணை உயர்த்தி பார்த்து, முதலிலே அதை கீழ்நிலை பறவை என்று எப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது சாதாரணமான பறவை அல்ல. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பறவையாவது நாம் அது கூப்பிடுவதைப் போன்றே அதற்கு பெயரை வைத்திருக்கிறோமா? இப்போ கிளியை பாருங்களேன், கீ கீ என்று கத்துகிறது. அதற்கு கீ கீ என்ற பெயர் வைத்திருக்கிறோம். சரி, விலங்கில் எடுத்துக்கொள்ளலாம். மியாவ் என்று பூனை கத்துகிறதே, அதை பார்த்து மியாவ் என்றே பெயர் வைத்திருக்கிறோமா? பூனை என்றல்லவா வைத்திருக்கிறோம். ஆனால் காகத்தை மட்டும் காக்கா என்றே காக்கா அல்லது காக்கை என்கின்ற அந்த அர்த்தத்திலேயே பெயரை வைத்திருக்கிறோமே, ஏன் தெரியுமா என்று அடுத்த ஒரு கேள்வியை கேட்டவருக்கே பதில் தொடுக்கிறார். கேள்விக்கு கேள்வி போட்டு அதற்கும் பதில் தருகிறார். அதுதான் மகாபெரிவாவினுடைய விசேஷம். தமிழிலே கா என்றால் காப்பாற்று என்கின்ற ஒரு பொருள். கா கா என்று 2 முறை சொன்னால் காப்பாற்று காப்பாற்று என்று பொருள். காகத்திற்கு நாம் சோறு வைத்துவிட்டு பித்ருக்களை தென்திசை நோக்கி நின்று கொண்டு வணங்கி கா கா என்று அழைத்து காகத்திற்கு சோறு வைக்கிறோம் அல்லவா? ஆக என்ன பொருள்? பித்ருக்களே எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று பொருள். ஆக அந்த வடிவிலே, காகத்தினுடைய வடிவிலே பித்ருக்கள் நாம் வைக்கக்கூடிய பிண்டத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் என்கின்ற ஐதீகத்திலே கா கா என்று அழைப்பதன் மூலமாக அந்த பித்ருக்கள் நம்மை காப்பாற்றட்டும் காப்பாற்றட்டும் என்கின்ற அடுக்கு தொடர் அங்கே துணிக்கிறது என்று பெரியவா மிக அழகாக இலக்கியத்திலிருந்து இலக்கணம் வரை நடத்துகிறார். அதற்கடுத்து பார்த்தீர்களானால், காகம் பொதுவாக காலையிலேயே, விடியற்காலையிலேயே எழுந்துவிடக்கூடிய சுறுசுறுப்பு பறவை. அது மட்டுமல்ல, பிரம்ம முகூர்த்தத்தில் அது எழுந்து கா கா என்று கத்தும் ஒவ்வொரு நாளும். என்ன பொருள்? நம்மையும் அது எழ வைக்கும். நாமும் சீக்கிரம் எழுந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்துவிட்டு நம்முடைய பணிகளை தொடர வேண்டும் என்கின்ற பொருள் அங்கே இருக்கிறது என்று அடுத்த ஒரு அதிசயமான விளக்கத்தை பெரியவா தருகிறார். மேலும் காகம் துப்புரவு பணியாளர் என்றே சொல்லுவார்கள். காகத்தை பார்த்தால் அதனுடைய நிறத்தை வைத்துக்கொண்டு தாழ்வாக நாம் சொல்லிவிடக்கூடாது. பாரதியார் கூட மிக அழகாக சொல்லுகிறார், காக்கை சிறகனிலே நந்தலாலா என்று. ஆக நிறம் முக்கியமில்லை, அதனுடைய தன்மை, அதனுடைய பண்பு, அதன் மூலமாகத்தான் ஒரு உயிரினம் உயர்த்தி வைக்கப்படுகிறது என்கின்ற அந்த செய்தியை அங்கே பெரியவா பகிர்கிறார். ஆக காகம் நம்மையும் சீக்கிரம் எழ வைக்கிறது. அடுத்து காகத்திற்கு இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு தன்மை என்னவென்றால், மற்ற காக்கைகளையும் அது அழைத்து பிறகுதான் உண்ணும். ஒரு உணவு தனக்கென்று கிடைத்துவிட்டால் அதை தானே தின்று மிச்சத்தை எடுத்து கொண்டு போய் மறைத்து வைக்கக்கூடிய கீழ்நிலை தன்மை ஒருவேளை மனிதர்களிடம் இருக்கலாம். ஆனால் காகம் தன்னுடைய கூட்டத்தையே அழைக்கும். வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று. ஆக பகுத்துண்டு உண்ணக்கூடிய அந்த தன்மை காகத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்காகவும் காகத்தை போற்ற வேண்டும் என்று பெரியவா மேலும் விளக்குகிறார். மாலையிலேயே அது கூடு திரும்பக்கூடியது. மாலைக்கு பிறகு அது என்ன செய்தாலும் உண்ணாது. இது கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இரவு நெடுநேரம் கழித்து உண்ணுவது என்பது எவ்வளவு பெரிய தவறு என்கின்ற அந்த செய்தி அங்கே சொல்லுகிறார். ஆக 3 செய்திகள், முத்தான செய்திகள் காகத்திலிருந்து. அதுவும் போக பெரியவா இறுதியாக அந்த பக்தருக்கு சொல்லுகிறார், இது மகாலய பட்ச காலங்களிலோ அல்லது அமாவாசை பித்ரு தர்ப்பண காலங்களிலோ அல்ல, தினம் தினம் காகத்திற்கு உண்பதற்கு முன்பு வைக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் அங்கே தந்து விளக்கப்படுத்துகிறார். மகாலய பக்ஷ
காலங்களில் ஏன் காகத்திற்கு சோறு படைக்கிறோம் என்கின்ற கேள்விக்கு அற்புத பதிலை பெரியவாவை தவிர வேறு யாரால் தந்துவிட முடியும்? நன்றி.